ஜல் ஜல் என்ற குதிரை வண்டி சத்தத்திற்கு இணங்க என் இருதயம் தாளம் போட்டது. ஆமாம், இதோ வீடு வந்துவிட்டது. நான் சலுகையுடனும் உரிமையுடனும் அன்பு குலவும் அன்னையின் அரவணைப்பில் சரண்புகும் நேரம் வந்துவிட்டது. ஆஹா, இந்த ஆனந்தத்திற்கு ஈடு ஏதேனும் உண்டா? பழகிய தெருவிலேயே அத்தனை முகங்களும் என்னை ஆவலுடன் எதிர்பார்த்து நிற்கும் காட்சி எனக்கு அத்தனை நாட்களாக கண்டிராத மகிழ்ச்சியை ஊட்டியது. வாயிலிலே பக்கத்து வீட்டு ஜானியின் தாயுடன் அம்மா சிரித்த முகத்தோடு நின்றிருந்ததை நான் தூரத்திலேயே கண்டுவிட்டேன். வண்டி இன்னும் செல்ல வேண்டிய 10 அடி தூரத்தை கூட என்னால் தாங்க முடியாது போல் இருந்தது. வண்டி நிற்கும் முன்னரே தடால் என்று குதித்த என்னை, மெதுவாக இறங்கு சுசி, வண்டி நிற்கட்டும் என்று தந்தை கடிந்து கொண்டார். எனக்கு காதிலே விழவில்லை அது. வாயிலிலே நின்ற என் தாயை, என் இருதய வேதனைக்கு தஞ்சமாக புக எண்ணியிருக்கும் அன்னையை ஓடிப்போய் கரை காணாக காதலுடன் தழுவிக்கொண்டேன். சிலா இளச்சுந்தான் போய்விட்டாள். இந்த 6 மாசத்தில் கருத்து போய் தலைமயிர் எல்லாம் கூட கொட்டி இருக்கிறது. பட்டணத்து காற்று உப்பங்காற்று, உடம்புக்கு ஒத்துக்கொள்ளும் என்று எண்ணியிருந்தேனே என்று ஜானியின் அம்மா என்னை பார்த்து அபிப்பிராயம் கொடுத்தாள். வண்டிக்காரனுக்கு கூலி கொடுத்த அப்பா சிரித்து கொண்டே, இப்போதுதான் 4 நாளாய் உடம்பு ஜுரமாய் இருந்ததாம், அத்துடன் ரெயில் வந்தது வேறு, மற்றபடி அவர்கள் வீட்டில் என்ன குறை என்றார். அம்மா அன்புடன் என் தலையை கோதி விட்டாள். புகத்துக்கு போயும் இன்னும் குழந்தைத்தனம் அப்படியே இருக்கிறதே. அதே ஓட்டம், அதே குதிப்பு, அதே பரபரப்பு. அங்கே கூட இப்படித்தான் இருப்பாயோ சுசி என்று முறுவலித்த வண்ணம் கேட்டாள். அதை ஏன் கேட்கிறாய்? அவர்கள் வீட்டிலேயே எல்லோருமே குழந்தைகள்தாம். இவள் ஓர்படியின் தங்கை ஒரு பெண் இருக்கிறாளே, சிரித்து சிரித்து பேசுகிறாள். பரிகாசம், விளையாட்டு எல்லாவற்றுக்கும் அவள் ஒருத்தியே போதும். நேற்று ஸ்டேஷனுக்கு சுசிலாவை வழி அனுப்பிய குழந்தைகள், நான் வரேன் நீ வரேன் என்று எல்லோரும் வந்து விட்டார்கள். சித்தி, நான் எண்ணிக்கொண்டே இருப்பேன், 5 நாள் ஆன உடனே வந்து விடுவாய் அல்லவா என்று சின்ன குழந்தை கூட ஒட்டி கொண்டு இருப்பதை எனக்கு பார்க்க எத்தனை அழகாக இருந்தது தெரியுமா? ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறாளே, அத்தனை பெரிய குடும்பத்தில் எப்படி ஒத்து போவாளே என்று நான் கவலைப்பட்டது உண்டு. இப்போது சுசிலாவை பற்றி நினைக்கவே எனக்கு பெருமையாக இருக்கிறது. அவள் மைத்துனர், மாமியார், ஏன் மாப்பிள்ளை கூட தான் அவளை அனுப்புவதில் இஷ்டமில்லை. 1 மாசம்தான் வைத்துக் கொள்ளலாம் என்று எல்லோரும் ஒரு வாகாக தவணை கொடுத்திருக்கிறார்கள் என்று அப்பா பெருமை முகத்தில் வளர்ச்சியை தர என்னை பார்த்து கொண்டு மாப்பிள்ளை வீட்டை அப்படி புகழ்ந்து தள்ளினார். நான் சிரிப்பேனா அழுவேனா? அவருக்கு எப்படி தெரியும் என் வாழ்வு அந்த மலேரியா மாத்திரை போன்றுதான் என்று. கார், ரேடியோ, அன்பு செய்யும் கணவன் என்று அவருடைய கண்களுக்கு. ஏன் மேலாக பார்ப்பவர்கள் எல்லோருக்குமே என் வாழ்க்கை அழகிய பூங்கொத்து போலத்தான் தோன்றியது. ஆனால் நிலத்துடன் சரி, மனமில்லாத காகித பூங்கொத்து என்று எனக்கன்றோ தெரியும். சுகமாக பங்களாவின் மின்சார விசிறியின் அடியில் வாழ்பவன் சாலையில் உள்ள ஆலமரத்தை தேடி வருவானா? வெயிலில் களைத்து வழி நடப்பவனுக்கு தானே ஆலமரத்தடி அருமையானது. அத்தகைய அருமையுடன் நான் அன்னையிடம் வந்திருக்கிறேன் என்பதை அப்பா அறிந்தால் இப்படி பேச மாட்டார். அவரிடம் நான் என் குறையை எப்படி தெரிவிக்க முடியும்? சாதாரணமாக அவராவது ஆராய்ந்து நுட்பமாக கவனிப்பராக இருந்தாலும் பாதகம் இல்லை. மின்னுவதெல்லாம் பொன் என்று சூதுவாதி இல்லாத உள்ளம் படைத்த அவர் எங்கள் வீட்டு ஆடம்பரத்தைக் கண்டு பிரமித்து போயிருக்கும் போது என் வாழ்வு சாரமற்றது என்று சட்டென்று எப்படி அறிவார்? ஆனால் அம்மா, பெண் உள்ளத்தின் இயல்பை அறிந்த அன்னை, என்னை சரியாக புரிந்து கொள்ள முடியும். என் மனப்பெட்டியை திறந்து சுமையை அவளிடம் இறக்கி ஆறுதல் பெறுவேன். என் வாழ்க்கை இன்ன விதத்தில் வகுத்து கொள்ள வேண்டும் என்று அவள் நிர்ணயம் செய்தபடி தீர்மானிப்பேன். இன்னும் 1 மாசத்தில் திரும்ப வேண்டுமா என்று விவரமறியாத பாலகி போல நான் உள்ளூர கருவி கொண்டேன். புககத்துக்கு போய்விட்டு திரும்பி இருக்கும் புது சுசிலா அல்லவா நான். என்னை பார்க்க அதற்குள் எதிர்ப்புறம் கீழண்டை மேலண்டை வீடுகளிலிருந்து எல்லோரும் வந்துவிட்டார்கள். வெறுமேதான் வந்திருக்காளா? கருத்து இழைத்து போயிருப்பதை போர்த்தால் சந்தேகம் தென்படுகிறதே என்று என்னை பார்த்து கீழ்கோடு விட்டு கோமளம் கண்ணை சிமிட்டினாள். நான் அப்போதே சொல்லவில்லையா, வளைகாப்பு சாப்பாட்டை நமக்கு சீக்கிரமே கொண்டு வந்து விட்டாள் சுசிலா என்று அவள் சந்தேகத்தை அதற்குள்ளாகவே தெளிய வைத்தாள் எதிர்வீட்டு மரகதம். இந்த சந்தேகம் முதலிலேயே தோன்றாத ஜானியின் அம்மா, ஏன் மாமி, விஷயம் அப்படியா? காரணத்துடன் தான் கருத்து போயிருக்கிறாளா? என்னிடம் சொல்லக்கூடாது என்று மறைத்தீர்களா என்று அம்மாவிடம் சண்டைக்கு போய்விட்டாள். நமக்கு போகாத ஊகம் எல்லாம் எப்படி போகிறது இவர்களுக்கு? என்னிடத்தில் எத்தனை ஆசையும் ஆவலம் காட்டுகிறார்கள் என்று அக்கம்பக்கம் அறியாத பட்டணத்து வீட்டிலே இருந்து விட்டு வந்திருந்த எனக்கு பழையபடி அந்த ஜனங்களின் சங்கம் அளவற்ற சந்தோஷத்தை கொடுத்தது. அவர்கள் கேட்கும் கேள்விகள் அவ்வளவாக எனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் முகத்தை சுளித்து வெடுவெடுக்காமல் வெட்கம் மேலிட அதெல்லாம் ஒன்றுமில்லை, போங்கல் மாமி என்றேன். இல்லாவிட்டால் நீ சொல்வாயா? நீ மறைத்தால் இது மறைக்கும் காரியம் இல்லையம்மா, மறைக்க முடியாது என்று என் முகத்தில் வந்து இடித்து மரகதம் ஒரே அடியாக ஊர்ஜிதம் செய்து விட்டாள். அவர்கள் எல்லோரும் சென்ற பிறகு, என்ன மாமி, பெண் வந்திருக்காளா? கூப்பிட கூப்பிட குரலே காணோமே என்று மேற்பக்கத்து வீட்டு ஜன்னலில் இருந்து எனக்கு பழக்கமில்லாததாக ஒரு குரல் வந்தது. இதோ இருக்கிறேனே சுசி, இங்கு வாமா என்று ஜன்னல் அருகே நின்று அம்மா என்னை கூப்பிட்டாள்.
மறுபுறத்திலேயே ஒரு வயசான அம்மாளும் 25 வயசு மதிப்பைக்கூடிய ஒரு பெண்ணும் நின்று என்னை பார்த்தனர். இவள்தான் சுசீலா, 5 வருஷம் சிட்சை சொல்லி வைத்திருக்கிறது. இப்போது எப்படி பாடுகிறாளோ! நாம் வீட்டில் இருக்கும் மட்டும் நாமும் ஆசையாக எல்லாம் சொல்லி வைக்கிறோம். அப்புறம் பெண் குழந்தைகள் நமக்கு சதமா மாமி என்றாள் அம்மா. அவர்கள் எனக்கு முற்றும் புதியவர்கள். கருப்பாய் இளவலாய் இருந்த அந்த பெண் கைம்பெண் ஆனவளாம். சென்னை சர்வகலா சாலையிலேயே சங்கீத டிப்ளமோ பெற்று இப்போது புதியதாக திறந்திருந்த புங்கனூர் பெண் பாடசாலையிலேயே சங்கீத ஆசிரியராக இருக்கிறாளாம். இந்த விவரங்களை எனக்கு அம்மா பின்னாடி சொன்னாள். பாட்டு படிப்பு எல்லாம் கற்றுக் கொடுத்து எங்கள் சக்திக்கு மீறியதான் இடமும் பார்த்து கொடுத்தோம். பெண் குழந்தைகள் என்றாலும் கண்ணை காக்காமல் நல்ல இடத்திற்கு போனால்தானே மனதுக்கு திருப்தியாக இருக்கிறது. நாம் தாம் ஒன்றும் தெரியாத ஜடமாக இருக்கிறோம். நம் வயிற்றில் பிறந்த அதுங்களாவது ஒரு குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே பிடிதான் எனக்கு. மாப்பிள்ளையும் தங்கமான பையன். தேர்ந்த ஜனங்களும் ஆசையும் அன்புமாக வைத்துக் கொண்டு தாங்குகிறார்கள். அதுதானே நமக்கு வேண்டும் என்று அம்மா லோகா பிரமாணமாக பேசுவது போல் என் வீட்டை பற்றி பெருமை அடித்துக் கொண்டாள். மனதிலேயே புளியை கரைத்து விட்டது போல் இருந்தது எனக்கு. இவ்வளவு பரிவான அபிப்பிராயம் அவள் மனதிலும் தைத்திருக்கும் போது நான் எப்படி உண்மையை உடைத்து உளுத்த மரம் என்று காண்பிப்பேன்? நீங்கள் சொல்வதும் சரிதான். நாம் எத்தனை அரும்பாடுபட்டு வளர்த்தாலும் அந்த அருமை தெரிந்த இடமாக இருக்க வேண்டாமா வாய்க்கும் இடமும்? நான் கேட்கிறேன் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். எல்லோரும் பேசியது காதில் விழுந்தது. சாதாரணமாக வரவில்லையே என்று அந்த அம்மாள் என்னை பார்த்து புன்னகை பூத்தாள். அப்படி எதுவும் முன்கூட்டி தெரிவிக்கவில்லை. போய் 6 மாசம் ஆச்சே, மறுதரம் அழைக்க வேண்டாமா என்றுதான் அழைத்து வந்திருக்கிறது. இப்போது நீங்கள் கேட்டதையும் அவள் உடம்பையும் பார்த்தால் எனக்கே சந்தேகமாய் இருக்கிறது என்று அம்மாவும் நமட்டு சிரிப்பு சிரித்தாள். எனக்கு கோபமாக வந்தது. முகம் ஜொலிக்க, என்னம்மா இது, நீங்களும் ஆரம்பித்து விட்டீர்கள்? அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று அப்பால் வந்துவிட்டேன். அப்போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. என் மாமியாருக்கு சொந்தக்காரியான கிழவி ஒருத்தி எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தாள் ஒரு நாள். புது நாட்டு பெண் அல்லவா நான். என்னை நமஸ்கரிக்க சொன்னார்கள். நான் வணங்கிய போது அந்த பாட்டி சீக்கிரமே பிள்ளை குழந்தை பிறக்கட்டும் என்று தன் பொக்கை வாயை காட்டி ஆசிர்வதித்தாள். எங்கே அவள் வாக்கு பழித்து விடுமோ என்று பயப்படுவது போல் இருந்தது. பட்டு அடுத்தாற்போல் கூறிய வார்த்தை, மேலே மேலே அகமுடையானுக்கு சம்பாதனை உயரட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாட்டி, முதலில் அதுதான் வேண்டும் என்றாள். அவளுக்கு முன்தாய்ப்பு வைப்பது போல் என் மாமியார், ஆமாம், இது ஒன்றும் பிறக்காத குடும்பம் இல்லை. அங்கும் சரி இங்கும் சரி, இப்போதைக்கு என்ன, 4-5 வருஷங்கள் போகட்டுமே என்றாள். இந்த கபடமற்ற கிராம ஜனங்களுடன் அவர்கள் மனப்பான்மை ஒப்பிட்டு பார்த்த நான் பெருமூச்செறிந்தேன். வெகு நாட்களுக்கு பிறகு அப்பாவுடன் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு அம்மாவின் கையால் பக்குவம் செய்த உணவை புசித்த போது எனக்கு அமுதம் உண்ணுவது போல் இருந்தது. வேலை ஏதும் இல்லாமல் அங்கே போவதும் இங்கே 2 வார்த்தைகள் பேசுவதுமாக துள்ளி திரிந்தபோது அதுவரை கண்டிராத மகிழ்ச்சியை கண்டேன். சுசிலா சுசிலா என்று அங்கேயும் அடிக்க 1000 தடவை கூப்பிட்டார்கள். ஆனால் இந்த வீட்டிலே அதே சுசிலா என்ற வார்த்தைகள் இதுவரை ஒலித்திராதபடி அத்தனை இன்பமாக அல்லவோ ஒலித்தது. அடுத்த வீட்டு சங்கீத வாத்தியார் அம்மா சரளா சொன்னால் ஒரு நாள், உன் அப்பா ஒரு நாளைக்கு குறைந்தது 2 சுசிலாவாவது கூப்பிடாமல் இருக்க மாட்டார். அம்மா, சுசிலா கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீர் கொண்டு வருகிறாயா என்பார். இல்லாவிட்டால் ஆபீஸ் பையன் வருவான், கட்டுகளை எடுத்து கொடுத்து விடுகிறாயா சுசிலா என்பார். நான் வெகு நாட்கள் வரை உன் அம்மா பேர்தான் சுசிலாவாக்கும் என்று நினைத்திருந்தேன். அப்புறம்தான் மாமி ஒரு நாள் சொன்னாள் என்று நகைத்தாள். இதை கேட்கும் போது என் நெஞ்சு நெகிழ்ந்து விட்டது. இப்படி என்னிடம் ஊமை கூற முடியாதபடி அன்பு பூண்டிருக்கும் பெற்றோருக்கு, நான் கணவன் வீட்டில் லட்சிய வாழ்க்கையில் மிதந்து கொண்டிருக்கிறேன் என்று பெருமிதம் கொண்டு மகிழ்ந்து போயிருக்கும் பெற்றோருக்கு என் அவல வாழ்வு தெரிந்தால் எத்தகைய அதிர்ச்சி உண்டாகும்? சுவர்க்க போகத்தில் திளைத்துக் கொண்டு இருப்பதாக நம்பிக்கொண்டிருப்பவர்கள் முன்பு 1000 குட்டி பிசாசுகளும் கரும்பூதங்களும் தோன்றி நெருங்கினால் எப்படி இருக்கும்? அவர்களுக்கு அளிக்கும் கைமாறு. மனப்பெட்டி உடைத்து அம்மாவிடம் கதற வேண்டும் என்ற தாபத்துடன் அங்கு அடியெடுத்து வைத்த எனக்கு தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சிகளும் அவர்களுடைய மனப்போக்கும் நான் அவ்விதம் செய்வது சரியா என்ற யோசனையை கொடுத்து விட்டன. அவளால் எப்படி பரிகாரம் தேட முடியும்? இன்னும் உண்மையை உள்ளபடி உரைத்தால் அம்மா என் மேலேயே குற்றச்சாட்டுவாளா என்னவோ? எனக்குள்ளேயே இன்னும் எவ்வித நிர்ணயம் இருக்கவில்லையே. ஒருபுறம் சிந்தித்து பார்த்தால் தவறு என் மீதும் உண்டு எனவே பட்டது. யானை தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டு கொண்டு கெட்டது போல என் ஜீவனற்ற இன்றைய வாழ்வுக்கு என்னுடைய அன்றைய படபடப்பும் காரணமாகத்தானே இருக்கிறது. அன்றிரவு தான் எத்தனை ராட்சசியாக நடந்து கொண்டேன். அவருக்கு மட்டும் மனம் புண்படாதா? ரோசம் இருக்காதா? அன்பு பிச்சை கேட்டு வந்தவரை வெருட்டி துரத்தினேனே. ஆனால் பெண் புத்தியே பேதமை நிறைந்தது என்பது என் விஷயத்தில் எத்தனை நிரசனமாகிவிட்டது. தவறுக்காக உள்ளுர உருகி போகும் என்னை குற்றம் செய்துவிட்டு குழந்தையை தண்டிப்பதைப் போல் உடனேயே ஏதாவது தண்டனை கொடுத்துவிட்டு அவருடையவளாக அங்கீகரித்திருக்க கூடாதா? வெளியிலேயே யாருக்கும் வித்தியாசமாக நினைக்காதபடி சுசி சுசி என்று அன்பொழுகத்தான் கூப்பிட்டார். அப்பாவுடன் ஊருக்கு வரும்போது பிறர் வியக்கும்படி பிரிவில் குறைவு காணும்படிதான் பேசினார். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அவர் ஒரேடியாக அல்லவோ மாறிவிட்டார். தொட வேண்டாம் என்னை என்று
திருநீலகண்டர் மனைவி போல நான் சொன்னதை வைத்துக்கொண்டு ஆணையாக நடக்கிறாரே. மந்திரவாதியின் கைகோலை போல் என் போன்ற வெகுளி பெண்களை மனக்குரலி ஆட்டி வைக்கிறது. திசை விட்டு திசை பாய்ந்து ஓர் இடத்திலேயே இஸ்திரமின்றி அலைபாயும்படி செய்துவிடுகிறது. என் மீது தவறு கண்டு ஒருபுறம் குத்தினால் இன்னொரு புறம் அவரது தப்பை எடுத்து சொல்ல தயாராக வாதம் காத்திருக்கும். உண்மையிலேயே அவருக்கு என் மீது கரை காணாத காதல் இருந்தால் ஏதோ ஆத்திரத்தில் 2 வார்த்தைகள் கூறினேன் என்பதை கொண்டு தனிமேல் என்னிடம் முகம் கொடுத்து பேசாமலாயிருப்பார். என் மீதுள்ள அன்பால் பாகாய் உருகி நைந்த மனம் இப்போது ஒரே அடியாய் நெக்கிவிடா பாறையாகிவிட காரணம் என்ன? அவ்வளவு மாபெரும் குற்றமா நான் செய்தேன்? நான் வெகுண்டு விழுந்ததிலும் ஒரு விதத்தில் நியாயம் இருக்கவில்லையா? காதலுக்கு மதிப்பு கொடுப்பவர், பெண்மையின் சுதந்திரத்தை போற்றுபவர் என்றெல்லாம் கனவு கண்டிருந்த என் முன் அவரே சுதந்திரமற்று நடத்தும் வாழ்க்கைக்கு நானும் ஒன்றி போக வேண்டும் என்று என்னை நிர்பந்தப்படுத்துவது போல் நடந்து கொண்டால் எனக்கு ஏற்பட்ட அளவில்லாத ஏமாற்றத்தில் வெறுச்சி தோன்றியது எவ்வாறு தவறாகும்? அண்ணன் மதனியிடம் அவர்கள் என்ன செய்தாலும் சரியாக தோன்றட்டும். ஆனால் என்னை தன் இருதயத்தில் வைத்து போற்றுவதாக அலங்கார வார்த்தைகள் கூறியவருக்கு என்னை அவர்கள் வேலைக்காரிக்கு சமமாக அந்தஸ்தில் நடத்துவது ஏனோ கண்களில் படவில்லை. காதலை விட நன்றியுணர்ச்சி தானே அதிகமாக அவர் உள்ளத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சிந்தித்து பார்த்தால் நான் நடந்து கொண்ட விதம் சரியே ஒழிய தவறே இல்லை. மாபெரும் இலக்கிய கடலிலேயே முழுகி ஆராய்ச்சிகள் நடத்துபோனை போன்று முடிவு காணாத என் போராட்டங்கள் என் குறைகளை பெற்றவளிடம் உடைத்து கூற போதிய துணிவில்லாமல் ஆகிவிட்டன. தாய் அன்பின் தாளடியிலேயே மனம் புண்ணுக்கு மருந்து தேடலாம் என்று எண்ணி குதூகலத்துடன் புறப்பட்டு வந்த எனக்கு மனப்புண் அதிகமாக வீங்கி வேதனை கொடுத்ததே ஒழிய அதை உடைத்துவிட நடுக்கமாக இருந்தது. உள்ளே ஜுரத்தை வைத்து கொண்டு வெளியே தெரிந்தால் தாய் படுக்கையில் கிடத்திவிடப் போகிறாளே என்று பயந்து வெளியே கள்ளமில்லாது போல் நடமாடும் குழந்தை போல நானும் மேலுக்கு சிரித்து பேசினேன். அடுத்த வீட்டு சரளாவையும் என்னையும் சங்கீத ஞானம் நட்பு கயிற்றால் பிணைத்தது. அவளுக்கு அவ்வளவாக குரலினமை இல்லை. ஆனால் தேர்ந்த சாதகத்தாலும் தெளிந்த நாணத்தாலும் அந்த கலை அவளிடம் ஒளியுடன் விளங்கியது. என் குரலினிமையைக் கண்டு அவள் வியந்தாள். இவ்வளவு அரிய கலையை கற்றுக்கொண்டு அலட்சியமாக இருக்கிறாயே, உன் சாரீரம் யாருக்கு கிட்டாத பாக்கியமாக்கும். தொடர்ந்து சாதகம் செய்தால் கலையிலேயே நீ எப்படி பிரகாசிப்பாய் தெரியுமா என்று என்னுள்ளே ஆசையை தூண்டிவிட்டாள். நான் அங்கிருக்கும் போது அவள் ஒரு நாள் வானொலி நிலையத்துக்கு சென்று பாடிவிட்டு வந்தாள். அம்மா, நான், அவள் தாய் மூவரும் அதை தாசில்தார் வீட்டு ரேடியோவில் போய் கேட்டு வந்தோம். அப்போது எனக்கு, நாமும் இம்மாதிரி ஒரு நாள் பாடுவோமா? பாடினால் திடீரென்று அவர் வியக்கத்தக்க விதமாக வானொலி புத்தகத்தில் சுசீலா ராமநாதன் என்ற பெயரை பார்த்தால் எப்படி இருக்கும் என்ற புது கற்பனைகள் மனதில் எழுந்தது. எனக்கு அனுசரணையாக இருந்த சரளாவின் உதவி கொண்டு நான் என் பழைய விருப்பையும் மனநோயையும் மறந்து புது முயற்சியில் ஈடுபடலானேன். நாளடைவில் என் நெஞ்சில் குடிகொண்டு வாதனை கொடுத்த அவரை பற்றி என் எதிர்கால பிணைப்பை பற்றிய எல்லா நினைவுகளும் மெல்ல மெல்ல அமுங்கி அந்த இடத்தில் என் புது லட்சியம் முன்வந்து நிற்கலாயிற்று. இந்த நிலையில்தான் அப்பா ஒரு நாள் எனக்கு ஒரு கடிதம் கொண்டு கொடுத்தார். சுசிலா ராமநாதன் என்ற அந்த அச்சு போன்ற கையெழுத்தை தாங்கிய கடிதத்தை அதற்கு முன் அதே வீட்டில் நான் பெற்றுக்கொண்ட போது என் இருதயம் ஒளிமதியை காணும் கடல் போல பொங்கி பூரித்ததே. அப்போது எல்லையற்ற ஆனந்த துடிப்பினால் நடுங்கிய கைகள் இப்போது இனமறியாத அச்சத்தாலும் குழப்பத்தாலும் நடுங்கின. அந்த உரைக்குள் அப்பாவுக்கு ஒரு கடிதமும் எனக்கு 4 வரிகள் கொண்ட ஒரு கடிதமும் அடங்கியிருந்தன. பிரியமுள்ள சுசி, கோடைக்கு அண்ணா, மதனி முதலே எல்லோரும் ஊட்டிக்கு செல்வதாக திட்டமிட்டிருக்கிறோம். ஆதலால் இந்த கடிதம் கண்டவுடனே அப்பாவை கொண்டு வந்து விடச் சொல். தனியாக அவருக்கும் எழுதியிருக்கிறேன். சாக்கு போக்கு எதுவும் கூறிக்கொண்டு வராமல் இருந்து விடாதே. ராமு. இதுதான் அந்த ஆங்கில கடிதத்தின் சாராம்சம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெருமை பிடிபடவில்லை. ஏதோ நான் ஒரு மகாராஜாவுக்கு வாழ்க்கைப்பட்டு மகாராணியாகி ஆகிவிட்டது போல் அவர்கள் உச்சாணி கொம்பில் பறந்தார்கள். ஆனால் மலைவாசம் அனுபவிக்க போகும் மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் கையாளாக இருக்கத்தான் என்னை அழைக்கிறார்கள் என்ற உண்மை எனக்கல்லவோ தெரியும். மாப்பிள்ளையின் உத்தரவை சிரமேல் தாங்குவது போல் அவர்கள் என்னை கொண்டுவிட உடனே எத்தனம் செய்தது எனக்கு கவலையை ஊட்டியது. அன்றிரவு என் அன்னையிடம் அந்தரங்கமாக பேச்சை துவங்கினேன். அம்மா, இப்போது என்னை ஒன்றும் கொண்டுவிட வேண்டாம், இன்னும் 2 மாசம் இருக்கிறேனே என்றேன். என் முகத்தை அவள் ஆச்சரியம் குளவும் விழிகளால் ஏறிட்டு பார்த்தாள். அப்படி சொன்னால் நன்றாக இருக்குமா சுசி? அவர் ஆசையுடன் அழைத்திருக்கிறார். இன்னும் 2 மாசம் வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்வது முறையா என்றாள். இல்லை அம்மா, எனக்கு அங்கே போகவே பிடிக்கவில்லை. ஏன் போக வேண்டும் என்று இருக்கிறது என்றேன் நான், மெதுவாக மனதை திடப்படுத்தி கொண்டு. அழகாய்த்தான் இருக்கிறது. பிறந்த வீட்டிலிருந்து புருஷன் வீடு போக வேண்டும் என்று நினைத்தால் முதலில் அப்படித்தான் இருக்கும். அசடு மாதிரி ஏதாவது பேசாதே, அவர் என்ன நினைத்து கொள்வார் அப்புறம். நியாயம் தவறி நாமும் போகக்கூடாது பார் என்றாள் அவள். நான் இன்னமும் வந்து, இல்லை அம்மா, எனக்கு அங்கே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நானே எல்லா வேலைகளும் செய்ய வேண்டும். என் மாமியாருக்கு பெரிய மாட்டு பெண் தான் அருமை. அவள் வைத்ததுதான் சட்டம். அதற்காகவே என்னை இப்போது அழைக்கிறார்கள் என்று திருப்திப்படாத சிறுமி போல முணுமுணுத்தேன். வெகு சமத்துதான் பெண். வெளியே சொன்னால் வெட்க கேடு. என்னடி கஷ்டம் அங்கே?
புககம் பெரிய குடும்பம் என்றால் வேலையில்லாமல் பொறுப்பில்லாமல் திரிந்து கொண்டிருக்க முடியுமா? பெண்ணாய் பிறந்தவள் புருஷன் வீட்டில் ஆடி ஓடி உழைக்கத்தான் வேண்டும். ஜகதுவை பார், மாடு சாணி சகதி என்று உழலும் போதே புககம் போக மாட்டேன் என்று சொல்ல மாட்டாளே. வந்து 10 நாட்கள் ஆவதற்குள் துடித்து விடுவாளே. மாப்பிள்ளை கொள்ளை ஆசைப்பட்டு கொண்டு எடுத்திருக்கிறார். நீ இங்கே குரலி பண்ணிக்கொள். முரண்டு 2 பண்ணி இதற்கெல்லாம் பச்சை குழந்தை போல் பிடிவாதம் பிடிக்கலாம் என்று நினைத்து பேசாதே சுசி. அண்ணன் தம்பி என்று இந்த நாளில் இப்படி வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறார்களே என்று நாங்கள் எவ்வளவோ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீ போன மறுநாளே எக்கச்சக்கமாக ஏதாவது சொல்லிக் கொண்டு எங்கள் பெயரை கெடுத்து விடாதே. ஆமாம் என்று என் பேரில் கோபம் கொண்டு அவள் எச்சரித்தாள். மாப்பிள்ளை பேரில் உள்ள நல்ல அபிப்பிராயம் என்னை கூட நம்ப முடியாதபடி அவ்வளவு தூரம் பசுமரித்தானை போல் அவர்கள் மனதில் உறைந்து போயிருக்கிறதே. அதை நான் எப்படி நெகிழச் செய்வேன்? அப்படி முயன்றும் எனக்கே அன்றோ சாட்டையடி விழுகிறது. முதலிலேயே என் மீது அம்மா அனுதாபம் கொள்ளாத போது என் கணவருக்கும் எனக்கும் உள்ள உறவை நான் வெளியே சொன்னால் என்னை நம்புவாளா? இன்னும் அசட்டுப்பட்டந்தான் கிடைக்கும். அத்தனை நல்ல பிள்ளையாக தோன்றி அப்பாவிடம் நல்ல பெயர் சம்பாதித்து விட்டு அவர் மீது என் சீற்றும் அளவிட முடியாதபடி பெருக்கியது. மேலுக்கு மட்டும் அன்புள்ளவர் போல நடிக்கும் அவர் மனதிலேயே உண்மையாக எண்ணத்தான் இருக்கும். என்னவோ பெண்ணுள்ளம் புரியாதது என்று கதாசிரியர்களும் மன ஆராய்ச்சியாளர்களும் கதைக்கிறார்களே. இந்த ஆணுள்ளத்தை போல புரிந்து கொள்ள முடியாத பொருளே கிடையாது என்று எனக்கு அனுபவபூர்வமாக தெரிந்தது. நிலைக்கு நிலை மாறும் என் சஞ்சல உள்ளம் கொண்டு அவருடைய இருண்ட குகை மனத்தை கண்டு கொள்ளவே முடியவில்லை. குழந்தை பிடிவாதம் செய்கிறேன் என்று அம்மா அலட்சியமாக எண்ணி அதட்டிவிட்ட போதிலும் என் தைரியம் குன்றவில்லை. தளர்ச்சி அடையாமலே, அம்மா, நீ நினைக்கும்படி நான் குழந்தை பிடிவாதம் செய்யவில்லை. நீ அப்படி இப்படி என்று புகழ்ந்து கொள்ளும் மாப்பிள்ளையை போல் இரும்பு நெஞ்சும் படைத்த மனிதர்கள் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டார்கள். அண்ணா மதனியிட்டதுதான் அவருக்கு ஆணை. அன்பில்லாத அந்த வீட்டிலே என்னால் இனி சிறைவாசம் அனுபவிக்க முடியாது அம்மா என்றேன். கண்ணீர் துறந்து கொண்டு வந்தது. என்னடி சுசிலா இது? நீ எத்தனையோ சாமர்த்தமாக இருக்கிறாய் என்று மகிழ்ந்து போனேனே நான். அப்பாவானால் ஒரே மாட்டாய். நம் பெண்ணை போல உலகிலேயே யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ஆகாசத்தில் பறந்து கொண்டிருக்கிறார். நீ தலையிலேயே கல்லை தூக்கி போடுவது போல் அல்லவா சொல்கிறாய்? அன்பில்லாதவனா இப்படி 1 மாசம் ஆனதும் கடுதாசு போடுவான்? குடும்பத்தில் இருப்பதென்றால் ஏறவும் தாழவும் தான் இருக்கும். இதை கூட சகித்து போகாமல் இங்கே இருப்பேன் என்று நீ சொல்வது அழகா இருக்குதாடி சுசி. அப்படியே கஷ்டப்படுத்தினால் கூட முதலில் தாழ்ந்து போவதுதான் பெண்களுக்கு அழகு. கொண்டு கொடுத்து சம்பந்தம் செய்து பேரன் பேத்தி எடுத்தாச்சு. இப்போது கூட உன் அத்தை பாட்டி என்ன அலட்சியம் பண்ணினாலும் நான் நேருக்கு நேர் என்ன சொல்ல முடிகிறது? போனதும் போகாததுமாக அண்ணி மன்னி இட்டதுதான் ஆணை என்று நீ சொல்ல முடியுமோ? பொறுமை வேண்டாமோ? கெட்ட பெயர் சம்பாதிக்க நேரமாகாது. நல்ல பெயர் வாங்கத்தான் நாளாகும். வெளியே வாசலில் போய் வரும் புருஷன் சமயத்தில் கோபித்துக் கொள்வான். ஏன், அடிக்கிறவன் கூட உண்டு. தணிந்துதான் போக வேண்டும். உனக்கே பதற்றம் எப்போதும் அதிகம். அதை நான் சொல்லும் போது உனக்கு கோபமாக வரும். அத்தை 2 புடவை வாங்கி கொடுத்தாளாம். நீ அதை முகத்தில் அடித்தாற்போல் அந்த பையனிடம் பொய்யும் புலகும் சொல்லி திருப்பி அனுப்பினாயே. பெரியவர்கள் பெருந்தலை என்று நாங்கள் இருக்கும்போது நீ செய்த அதிக பிரசங்கித்தனம் என் தலையில் அல்லவோ வந்து விடுகிறது. இந்த மாதிரியில் தானே நீ அங்கேயும் நடந்து கொண்டிருப்பாய் என்று அம்மா பழைய குப்பைகளை எல்லாம் கிளறிவிட்டு எனக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்து விட்டார். என்னிடமுள்ள குற்றங்குறைகளை சுட்டி காட்டி. நான் என்ன செய்வேன்? என்றென்றும் சுயேட்சையமாக தாய் தந்தையாருக்கு செல்ல பெண்ணாக அந்த வீட்டிலேயே நடமாடும் பெண்ணாக நான் இருந்திருக்க கூடாதா? மனவாழ்வு எனக்கு மனவேதனை நிறைந்த துன்ப சிறையாக போய்விட்டதே. ஆஹா, அந்த ஒளியில்லா வானம், ஜெயத்தின் பாட்டு எல்லாம் என் வருங்காலத்தை எப்படி அறிவித்திருக்கின்றன. அந்த கனவு அன்பு கரங்கள், பயங்கர உருவம், பேய் சிரிப்பு, இவையெல்லாம் எவற்றின் அறிகுறியோ? உதட்டிலேயே அமுதமும் உள்ளத்திலேயே என்ன இருக்குமோ? வீட்டுக்கு வேலை செய்ய ஆள் அவசியம் நேரிட்டது போது இச்சையை தீர்த்து கொள்ள பெயருக்கு மனைவி என்று இருந்திருக்குமோ என்னவோ? ஒன்றன் பின் ஒன்றாக ஓயாது வரும் இந்த ஏமாற்றங்களை நிலைகுலையவா நான் பெண்ணாக பிறந்தேன்? அலைக்கடலின் நடுவே புயலில் சிக்குண்ட ஓட்டை மரக்கலம் போல ஆதரவின்றி வாழ்க்கை சுழலின் நடுவே அகப்பட்டு கொண்டு விட்டேன் என்று எனக்கு தோன்றியது. மூச்சு இருக்கும் மட்டும் போராடும் நோயுடனே ஜீவன் போல் நானும் போராடிதானே ஆக வேண்டும். வேறு என்ன வழி? அத்தை வீட்டுக்குள் இனி அடியெடுத்து வைக்கக்கூடாது என்று சங்கற்பம் செய்து கொண்டேனே. அது தவிடு பொடியாகும் காலமும் வந்தது. புது வாழ்வின் சுழற்சியிலேயே உல்லாசமாக மிதக்கப் போகிறோம் என்ற முறுக்கிலேயே விரைத்து நின்ற காலம் அது. எந்த சின்ன வார்த்தையும் பதம்படாத நெஞ்சை கடித்தது. பதமிலா மனதுக்கு வாழ்வானது பாடம் கற்பிக்கும் தினசே அலாதிதான். எந்த விஷயத்தில் விரைப்பாக நின்றதோ அதிலே பணிந்து போகும்படி சாட்டியடி கொடுத்தாற் போல சம்பவங்களை கொணர்ந்து விட்டு விடுகிறது. வலுவிலேயே அத்தை வீடு செல்லும் நிலைமை எனக்கு வந்தது. இங்கிருந்து காரிலேயே நேராக ஊட்டிக்கு போவதை விட பெங்களூர் மைசூர் வழியாக போகலாமே. நேரோடு அவ்வளவு சுகமில்லை என்று ஒரு பிரேரணை கொண்டு வந்தார் என் கணவர். எனக்கு அப்போதே பகீர் என்றது. மைசூரில் 1 வாரம் தங்கி பார்த்துவிட்டு போகலாம். சுசிலாவுக்கு அத்தை வீடு இருக்கிறது அங்கு. கல்யாணத்தின் போதே வருந்தி வருந்தி அழைத்திருக்கிறாள் என்று பட்டு புன்னைகளுடன் அதை ஆமோதித்தாள். வீட்டின் ராணியாயிற்று அவள். அவள் அபிப்பிராயத்துக்கு ஏதாவது வெட்டு வருமா என்ன?